பீகார் போன்று தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டுமல்ல, அவருடைய சங்கிப்படையே வந்தாலும் இங்கு ஒருபோதும் பிஜேபியால் வெற்றி பெற முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி திருவண்ணாமலையில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வட மாவட்டங்களில் அடங்கிய 91 தொகுதிகளை சேர்ந்த 1,30,000க்கும் மேற்பட்ட திமுக இளைஞர் நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இளைஞர் அணியினர் மக்களுடன் பயணித்து மக்களுக்கான தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் திமுக அரசு நிறைவேற்றியுள்ள சாதனைகளை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். புத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது மாநிலத்தை பின்னோக்கி கொண்டு சென்ற அதிமுகவின் தோல்விகளையும் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏற்படும் தீமைகளையும் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். பீகாரை வென்றுவிட்டோம், அடுத்து தமிழ்நாடுதான் என்று சொல்லியிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் அவர் மட்டுமல்ல, சங்கி படையே வந்தாலும் இங்கு வெற்றி பெற முடியாது என்றார். வலதுசாரி அமைப்புகளும் பிற்போக்கு சக்திகளும் ரொம்ப வேகமா முன்னே போதும் இல்லாத ஆக்ரோஷத்தோட செயல்பட தொடங்கியிருக்காங்க. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு போட்டியிட அதிக வாய்ப்பு அளிக்கப்படும் என்று ஸ்டாலின் கூறினார். திராவிட மாடல் 2.0விற்கு இளைஞர் அணியினர் இப்போதே தயாராக வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். தேர்தல் நெருங்கி வந்துருச்சு, மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க, 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதோ உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தங்களுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள். பதற்றத்தை உண்டாக்குற அரசியலை வச்சு எலெக்ஷன்ல சந்திக்கலாம்னு வருவாங்க. 2026 தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னும் 50 ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா, இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா? ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி 2.0.